இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் கிழக்கிந்திய கம்பெனி இந்திய தேசத்துக்கு போராடுவதை ஒடுக்குவிதமாக நடந்து கொண்டு இருந்தது. அவர்களை நாடு விட்டு நாடு கடத்தியது. இந்த மண்ணின் மீது அளவற்ற பாசமும் பற்றும் கொண்டவர்களை இந்திய மண்ணை விட்டு அகற்றி வேறு பகுதிகளுக்கு கொண்டு சென்று அவர்களை சொந்த மண்ணிலிருந்து அந்நியப்படுத்துவது அவர்கள் பழக்கமாக இருந்தது. உடல் ரீதியாக மட்டுமல்லாது மன ரீதியான பாதிப்பை உருவாக்க முயற்சித்தது. தேசத்தின் விடுதலைக்காக சர்வபரி தியாகம் செய்ய தயாராக உள்ள வைர நெஞ்சங்களை கொண்ட வீர தலைவர்களை காணவும் அவர்களின் பேச்சை கேட்கவும் துடித்து கொண்டிருந்த இந்திய மக்களின் இதயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனிதர்களின் உருவங்களை மறையச் செய்வது, இதுதான் வெள்ளையர்களின் வெறித்தனமாக இருந்தது. அதற்கு பயன்படுத்தப்பட்ட உச்சகட்டம்தான் அந்தமான் சிறைச்சாலை. சிப்பாய் கழகம் என்று வரலாற்றை கீழ்மைப்படுத்தும் சொற்களை கொண்டு ஆங்கிலேயர்களால் அழைக்கப்பட்ட சிப்பாய்கள் சுதந்திர போராட்டம் 1857 நடைபெற்றது. இந்த போரில் பங்கேற்று வீரசமர் புரிந்த 1000க்கு மேற்பட்ட இந்தியர்களை அந்தமான் தீவிற்கு அழைத்து சென்று அங்கேயே விட்டுவிட்டு திரும்பினார்கள் ஆங்கிலேய அதிகாரிகள். வனாந்தர காட்டுக்குள் அனாதைகளாக விட்டு சென்றால் வனவிலங்குகளுக்கு இரையாவார்கள் என்றும் பழங்குடி மக்களின் எதிர்ப்புக்கு ஆளாகி பலியாவார்கள் என்றும் காட்டு மலை போன்ற இயற்கையின் சீற்றத்துக்கு ஆட்படுவார்கள் என்றும் எதிர்பார்த்து இந்த இழி செயலை செய்தது ஆங்கிலேய அரசு. இது கைதிகள் அனைவரும் சிறுக சிறுக செத்துமடிய வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடு. இருந்தாலும் இத்தனை இடையூறுகளையும் தாண்டி கைதிகள் பலர் எப்படியோ தப்பித்து இந்தோனேசியாவுக்கு சென்றார்கள். அவர்கள் கண்ணில் மண்ணை தூவி தப்பித்த கைதிகளும் பலர். இந்த காலகட்டத்தில் அந்தமான் தீவை பார்வையிடும் நோக்கில் அன்றைய கவர்னர் ஜெனரல் தனது மனைவியுடன் அந்தமானுக்கு சென்றார். தீவில் இருந்த கைதிகளில் தப்பித்து பிழைத்து போக சிலர் எஞ்சியிருந்தனர். அதில் காசிம் என்ற இஸ்லாமிய வீரர் கவர்னர் ஜெனரலை கொன்றார். இதன் காரணமாக 1896 தொடங்கி 1906 நிறைவு வரைக்கும் அந்தமான் சிறைச்சாலை கட்ட ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த சிறையில் 698 செல்கள் எனப்படும் அறைகள் அமைக்கப்பட்டன. சாதாம் தீவுகளில் கூடுதல் சிறைச்சாலை கட்டப்பட்டு அதன் பணி 1916 முடிந்தது. வெட்டவெளி சிறைச்சாலைகளும் கட்டப்பட்டன. இவற்றையெல்லாம் சேர்ந்து சுமார் 10,000 அரசியல் கைதிகள் அடைக்கப்பட்டு இருந்தனர். 10,000 பேரும் பசியாலும் பட்டினியாலும் தினந்தோறும் வாடிக்கொண்டு இருந்தனர். ஆங்கிலேயரின் ஆட்சியை அப்புறப்படுத்தும் விதத்தில் தொடக்கத்திலிருந்து கடுமையாக போராடி நீண்டகால தண்டனை பெற்ற அரசியல் கைதிகள் தான் சிறை கட்டடம் கட்டப்படுவதற்கு முன்பும் முன்பும் அந்தமானுக்கு அனுப்பப்பட்டனர். வஹாபி இயக்கம், மாப்ளா இயக்கம், ராம்பா இயக்கம், தார்வாடி விவசாயிகள் புரட்சிகர இயக்கம், கதார் கட்சி, ஹிந்துஸ்தான் சோசலிஸ்ட் குடியரசு சங்கம், இன்னும் இதுபோன்ற புரட்சிகர அமைப்புகள், இரகசிய அமைப்புகள், தலைமறைவு இயக்கங்கள் போன்றவற்றை சார்ந்தவர்கள்தான் அந்தமானுக்கு அனுப்பப்பட்டவர்களில் முக்கியமானவர்கள். பல சதி வழக்குகளில் தூக்கிலிடப்பட்டவர்கள் போக மீதமுள்ள நீண்டகால சிறைத்தண்டனை பெற்றவர்கள் இங்கே அனுப்பப்பட்டனர். பகத்சிங் தோழர்கள், பூதகேஸ்வர தத், விஜய் குமார் சின்ஹா, சிவவர்மா, ஜெய்தேவ் கபூர், டாக்டர் கயா பிரசாத், கமல்நாத் திவாரி, மகாபீர் சிங் ஆகியோர் ஆயுள் தண்டனை பெற்று அந்தமான் சிறையில் அடைக்கப்பட்டனர். சிட்டகாங் புரட்சியில் ஈடுபட்ட முக்கிய தலைவர்கள் இந்த சிறையில் அடைக்கப்பட்டு வளைக்கப்பட்டனர். வீர சாவர்கர் இந்த சிறைக்கு கம்பிக்குள் சிக்கியவரில் ஒருவர். அந்தமான் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட அரசியல் கைதிகள் கடும் சித்திரவதைக்கு உள்ளானார்கள். தேங்காய் மட்டை உரித்தல், எண்ணெய் ஆட்டுதல், மாடுகளுக்கு பதிலாக செக்கிழுத்தல், மரம் வெட்டுதல், மண்வெட்டி கொண்டு வந்து வேலை செய்தல் போன்ற கடினமான வேலைகளை செய்ய வற்புறுத்தப்பட்டனர். தினந்தோறும் அவர்களுக்கு தேவையான அளவு உணவு வழங்கப்படாமல் அரைப்பட்டினியாக கடத்தப்பட்டனர். கைதிகளுக்கு கொடுக்கப்பட்ட உணவு மனிதன் சாப்பிடுவதற்கு தகுதியற்றதாக இருந்தது. ரொட்டியை சாப்பிடுவதற்காக உடைத்தால் உள்ளே புழுக்கள் ஏராளமாக காணப்பட்டன. காய்கறிகளுக்கு பதிலாக காட்டுக்குள் விளையும் புல் பூண்டுகளை வேக வைத்து கொடுத்தனர். குடிக்க கொடுக்கப்பட்ட தண்ணீரில் பூச்சி புழுக்கள் மிதந்தன. அவ்வளவு கொடுமைகளை சந்தித்தனர் இந்திய தியாகிகள். காற்றோட்டமோ வெளிச்சமோ சுகாதாரமோ இல்லாத இருட்டு அறையில் கைதிகள் தனிமையாக அடைக்கப்பட்டனர். கழிப்பறைகள் இல்லை. கைதிகள் சந்தித்துக் கொள்வதற்கு அனுமதி இல்லை. படிப்பதற்கு தேவையான புத்தகங்களோ செய்தித்தாள்களோ கொடுக்கப்படவில்லை. இத்தனைக்கும் மேலாக திடீரென்று வார்டர்கள் அடிக்கடி தடிகொண்டு கைதிகளை தாக்கி துன்புறுத்தினார்கள். அடித்து சித்திரவதை செய்தார்கள்.
இவ்வளவு சித்திரவதைகளை தாக்குப்பிடிக்க இயலாமல் பலர் செத்தும் மடிந்தார்கள். சடலங்களை பல சமயங்களில் கணக்குக்கு கொண்டு வராமலே கடலுக்குள் வீசி எறிந்தார்கள் ஆங்கிலேயர்கள். இத்தனை கொடுமைகளையும் எதிர்த்து 44 நாட்களுக்கு ஒரு முறையும் 36 நாட்களுக்கு ஒரு முறையும் முழுமையான உண்ணாவிரத்தை அரசியல் கைதிகள் அனைவரும் சிறைச்சாலைக்குள் மேற்கொண்டார்கள். கட்டாய உணவு திணிக்கப்பட்டதால் முதல் முறை 3 கைதிகள் மரணமடைந்தனர். சாவு என்பது சர்வ சாதாரணமாக போகிற அன்றாட சம்பவங்களில் ஒன்றான அந்தமான் சிறைச்சாலை குறிப்பிடத்தக்க ஒன்றாக மாறியது. தங்களது உயிரை கொடுத்து உடலை வரித்து உயிரம் சிந்தி இந்திய விடுதலைக்கு அடித்தளமிட்டவர்கள் அந்தமான் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த ஆயிரம் புரட்சியாளர்கள் கொடுமைக்கு ஆளாகினர். அடிமைத்தனம், பட்டினி ஓடுதல், இதனால் நோய்வாய்ப்பட்ட அந்த மக்கள் உடலின் சக்தி இழந்து பலர் சடலங்களாக விழுந்தனர். அந்தமான் தீவு என்பது இப்போது அழகாகத்தான் தெரிகிறது. ஆனால் ஒரு காலத்தில் அந்த சிறைச்சாலையின் கொடுமை கேட்டால் அந்த அழகு கூட நம் மனதில் ஆறாத காயமாக மாறிவிடும். அந்த அளவுக்கு ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட இந்திய சுதந்திர போராட்ட தியாகிகளை அந்தமான் சிறைச்சாலையில் அடைத்து வைத்து அடிமைகள் போல் நடத்தியது ஆங்கிலேய அரசு. புழுக்கள் போல் அவர்கள் வாழ்க்கை அந்த அந்தமான் மண்ணில் அடிமைப்பட்டு போனது. இப்போது போன்ற கைபேசியோ, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் போன்ற பல எந்த தொழில்நுட்ப வளர்ச்சியும் இல்லாத காலத்தில் அங்கு நடக்கப்பட்ட கொடுமைகள், அடிமைத்தனம் வெளி உலகுக்கு தெரியாதவாறு மறைக்கவும் பட்டன. அவ்வாறு செயல்படுத்தியதில் கணக்கில் இறப்பவர்கள் இருந்தவர்கள் இவர்கள் என்று இப்போது கணக்கிடப்பட்டாலும் கணக்கில் காட்டாமல் கொல்லப்பட்ட இந்திய தியாகிகள் பலர். ஆங்கிலேயரை எதிர்த்து பேசிவிடக்கூடாது. அப்படி பேசினால் அவர்கள் அந்தமான் சிலைக்கு கடத்தப்படுவார்கள். அப்படி பலதரப்பட்ட போராளிகள் இந்திய சுதந்திரத்துக்காக அந்தமான் சிறையில் உயிரை நீத்தார்கள். பகத்சிங்கின் நண்பர்கள் அதற்கு விதிவிலக்கு அல்ல. அவர்கள் பட்ட பாடும், அவர்கள் சிறையில் பட்ட சித்திரவதையும், எண்ணிலடங்காத தொந்தரவுகளும் ஆங்கிலேய அரசு தந்தது. ஆனால் இந்திய சுதந்திரமும் விடுதலை மட்டுமே நமக்கு முக்கியமான இந்திய சுதந்திர போராட்ட தியாகிகள் எந்த அடிமைக்கும், எந்த கொடுமைக்கும், எந்த சித்திரவதைக்கும் அடிபணியாமல் விடுதலைக்காக மட்டுமே தங்கள் உயிரை அந்தமான் தீவில் தியாகம் செய்தார்கள். இந்தியாவில் சுதந்திர முழக்கமிட்டால் நாம் அந்தமான் தீவுக்கு, அந்தமான் சிறைக்கு கடத்தப்பட்டு அடிமைப்படுத்தப்படுவோம் என்று தெரிந்தும், உயிர் அந்தமான் சிறையில் அணுவாக சிதைக்கப்படும் என அறிந்தும் இந்திய சுதந்திரத்துக்காக தன் உயிரை துச்சமாக மதித்து தியாகம் செய்த பல தியாகிகள் அந்தமான் சிறையில் மரணமடைந்தார்கள் என்பது மறுக்க முடியாத வரலாறு.